பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா நம்ம
பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா சந்தோஷமா
கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனியே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த हेलो हेलो आएगा बने पाटा बने हेलो हेलो கேப்டனுடைய சிலை கிட்ட சிலைக்கு போட வேண்டாம் இந்த எக்ஸிட்
போட முடியுமான்னு பாருங்க. முடியும்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. பாருங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முருகா வேணாம், முருகா உடச்சிக்கோ வேணாம். முருகன் தொண்டரணி முருகன் வேண்டாம். இந்த கிரெயின் அனுப்பிச்சுட்ரு, இந்த கிரெயின் அனுப்பிவிட்ரு, கிரெயின் அனுப்பிவிட்ரு. கிரெயின் முன்னாடி பார்த்தல கிரெயின் முன்னாடி அனுப்பிச்சுட்ரு. அது கிரெயின் அடி பின்னாடி போயிட்டோம். கிரெயின் அடி பின்னாடி அனுப்பிச்சுட்ரு. முருகா வண்டி கிரெயின் மூவ் பண்ணு. ஹலோ பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் எம்ஜிஆர், நமது இதய தெய்வம், நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் மக்களை தேடி மக்கள் தலைவர் மற்றும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று உங்கள் அனைவரையும் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். நமது மாவட்ட கழக செயலாளர் பழனி அவர்களுக்கும், பாலசுப்ரமணி அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் செந்தில் சுதீஷ், இங்கே என் முன்னாடி கூடியிருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், தலைவர் அவர்களை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாரையும் இன்னைக்கு பார்த்ததுல மகிழ்ச்சி. திருவாரூர் மாவட்டத்துல உங்க எல்லாரையும் தலைவர் அவர்களே நேரடியாக வந்து மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் ரத்தம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு திருவாரூர்ல மக்களாகிய உங்க முன்னாடி தலைவர் வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, வருகின்ற 2026 தேர்தல் நமக்கான ஒரு மிகப்பெரிய தேர்தல். அதுல மகத்தான வெற்றி பெற வேண்டிய ஒரு தேர்தல். நம்ம கேப்டன் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார். நம் உணர்வில், ரத்தத்தில், நம் உயிர் மூச்சில் நம்முடன் தலைவர் அவர்கள் கலந்து இருக்கிறார். கேப்டன் அவர்கள் உங்கள் அனைவரின் உருவத்திலும் பல கேப்டன்களாக, லட்சக்கணக்கான கேப்டன்களாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க எல்லாரும் இருக்கிறீர்கள். இன்னைக்கு தலைவர் அவர்களுடைய கனவு, லட்சியம் நம்ம வென்றெடுக்க வேண்டும். கேப்டன் இந்த கட்சி யாருக்காக ஆரம்பிச்சார்? மக்களாகிய உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதனால அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் வென்று எடுப்போம் என்று இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என்று உங்க எல்லாருக்குமே சொல்றேன். இதுவரைக்கும் திருவாரூர் மாவட்டம் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்ததில்லை. ஆனா உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், 2026 உறுதியாக சட்டமன்ற உறுப்பினர் கட்டாயம் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து சட்டசபைக்கு
செல்வார்கள் என்று உறுதி அளிக்கிறேன். தேமுதிக எங்க அங்க வகிக்குதோ அந்த கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இப்ப தேர்தல் நேரம் இல்லை, இருந்தாலும் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர் மக்களை சந்திக்க உங்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். நம்ம தலைவரும் உங்களை தேடி வந்திருக்கார். தலைவர் இல்லாம நம்ம இது வரைக்கும் எங்கேயாவது போயிருக்கிறோமா? அதனாலதான் தலைவரும் இன்னைக்கு வந்துட்டாரு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. இந்த ரதம் சாதாரணம் கிடையாது. இலங்கை வாழ் தமிழ் மக்களால் தலைவருக்கு பரிசாக தரப்பட்ட ரதம். இந்த ரதத்தை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பார்க்கணும். நீங்க எல்லாரும் அதை பார்க்க விரும்பினீங்கன்றதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கேப்டன் ரதம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில கேப்டன் ரதத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க. எப்படி இருக்கு கேப்டன் ரதம்? உங்க எல்லாரையும் தலைவர் பார்க்க வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமா? இது எல்லாமே முடிச்சு இந்த ரதம் நம்ம தலைமை கழகத்துல எப்பொழுதும் உங்கள் பார்வைக்கு வைக்கப்படும். நீங்கள் எப்போ தலைமை கழகத்துக்கு வந்தாலும் தலைவரையும் தரிசிச்சுட்டு நம்ம தேரையும் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, கேப்டன் ஆலயத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. நீங்க எல்லாம் வந்தீங்களா கேப்டன் ஆலயம்? ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் வரலையோ பெண்கள் கட்டாயம் நீங்க எல்லாரும் வரணும். உங்க பொண்ணா நான் கூப்பிடுறேன். நான் உங்களுக்காக அங்க இருக்கிறேன். நீங்க வாங்க. உங்களுக்கு எல்லாரையும் நான் கவனிச்சு வயிறார உணவு கொடுத்து உங்களை பத்திரமா ஊருக்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா கேப்டன் எப்படியாப்பட்டவர்? மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர். கேப்டன் அள்ளி அள்ளி கொடுத்தவர். என் மக்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தமர் புனிதர் இன்னைக்கு தெய்வமா இருந்தார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஐயப்பனை தான் அன்னதான பிரபுன்னு சொல்வோம். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்றாங்கன்னா நம்ம கேப்டனை மட்டும்தான். கேப்டனுக்கு மட்டும்தான் அந்த பேர் புகழ் எல்லாம். மக்கள் மேல உண்மையான அன்பு கேப்டன் செலுத்தினாரு. எனவே மக்கள் அவர் மேல உண்மையான அன்பு செலுத்துறாங்க. கேப்டன் மறைஞ்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கானவங்க கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் 5000 பேர் வந்தாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. நான் எங்க இருந்தாலும் தலைவரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் கேமரா மூலியமா. எல்லாரும் வேறு வேறு பகுதிகளில் இருந்து தலைவரை தரிசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அன்னதான பிரபு அவர், மக்களுக்கான தலைவர். அவர் எங்க குடும்ப சொத்து மட்டும் இல்ல, மக்களுக்கான சொத்து. அவர் மக்கள் சொத்து. அவர் மக்களுக்கான தலைவர் கேப்டன். அதனால தெய்வமாக இருந்து நிச்சயம் நம்மளை வழி நடத்துவார் என்பதை நீங்க எல்லாரும் உறுதியாக நம்பணும். வருகின்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று வரும் பொழுது நம்ம மக்களுக்கு நாம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்று சில வாக்குறுதிகளை இப்போ முன்னாடி நான் சொல்றேன். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில போதிய மருத்துவர்களோ செவிலியர்களோ கிடையாது. அவர்களை அந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நிச்சயமாக நாம அமைப்போம். திருத்துறைப்பூண்டி ரயில்வே மேம்பாலம் உடனே அமைத்து தரணும். நீங்க திருத்துறைப்பூண்டி நகரத்துக்கு நுழைவதற்கு ரயில்வே கேட் வர இருப்பதால பள்ளி வாகனங்கள் அதிகமா இங்க போகுது, நெரிசல் அதிகமா இருக்கு. அதை நிச்சயமாக சரி செய்து அங்க ஒரு மேம்பாலம் கூட அமைச்சா மக்களுக்கு ரொம்ப பலனாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே எந்த வேலையும் சரியா நடக்கல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்குமே சரியா நடக்கல. உறுதியாக நான் சொல்றேன், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உறுதியாக நாம 2026 ஜெயிச்சு வரும்போது பெண்களுக்கும் நம் மக்களுக்கும் அந்த திட்டத்தை மீண்டும் நம்ம செயல்படுத்துவோம். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் நிலுவை காசு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் அந்த தொகையும் வங்கி தரப்படும். இங்க கல்லூரி இருக்கு, கலை கல்லூரி, ஆண் பெண் இருவரும் படிக்கிறாங்க. பள்ளி பின்புறம் மதில் சுவர் இல்ல, கல்லூரியில போதிய ஆசிரியர்கள் இல்ல, லைப்ரரி இல்ல, கழிப்பிட வசதி இல்லை, விளையாட்டு திடல் இல்லை. இது மாதிரி ஒரு கல்லூரினா கழிப்பிட வசதி கூட இல்லைன்னா அந்த கல்லூரி எப்படி இருக்கும்? அதனால நிச்சயமாக தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி அந்த கலை கல்லூரிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் உடனடியாக செய்து தர வேண்டும். நமது முதலமைச்சர் அப்ப பார்த்தாலும் நான் சொல்வார், நானும் டெல்டாக்காரன் தான். இன்னைக்கு கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர்.
இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இருக்காரு. அவரும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒரு டெல்டாக்காரர். ஆனா இன்னைக்கு டெல்டா மக்களுக்கு திருத்துறைப்பூண்டியில ஒரு நல்ல கல்லூரி இல்ல, நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல, நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. இது எல்லாமே இன்னும் இருக்கிற 6-7 மாசத்துல முதல்வர் அவர்கள் கவனத்துல கொண்டு உங்க ஊர் மக்கள் திருத்துறைப்பூண்டி இன்னைக்கு டெல்டா தொகுதி மக்களுக்கு திருவாரூர்ல முதல்வர் கவனம் செலுத்தி இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு செய்யணும் சொல்லி மக்கள் சார்பாக இன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க நிலம் தண்ணீர் தட்டுப்பாடின்றி விவசாயம் எதுவாக இருக்கு. ஆனா அவங்களுக்கு விளைய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் கிடையாது, இங்க விவசாயிகளுக்கு உரிய விலையே இல்லை. அதனால அந்த கோல்டு ஸ்டோரேஜ் சொல்வோம், அதுவும் அந்த நெல்லுகளை எல்லாம் கொண்டு போய் வைக்க ஒரு நல்ல ஷெட்டு, விவசாயிகளுக்கு உரிய விலை எல்லாம் கிடைக்க செய்யணும். விவசாயிகள் வாழ்ந்தாதான் இந்த நாடு முன்னேறியதாக வரலாறு இருக்கும். விவசாயிகள் சேத்துல கால் வச்சாதான் மக்கள் சோத்துல கை வைக்க முடியும். நம்ம தலைவர் எப்பொழுதுமே விவசாய பெருமக்களை தான் ரொம்ப ரொம்ப நேசிச்சார். ஒரு மனிதன் கண்ணு முக்கியமோ அது மாதிரி விவசாயமும் நெசவும் சிறந்து இருந்தால்தான் நம்ம நாடும் செழிப்பா இருக்கும், நம்ம மக்களும் செழிப்பாக இருப்பார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இங்க புறவழி சாலை ரிங் ரோடு அமைப்பதற்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரிங் ரோடு அமைக்கவே இல்லை. அதனால அரசு உடனடியாக கவனம் செலுத்தி ரிங் ரோடு உடனடியாக அமைத்து தர வேண்டும். இங்க ஆறுகள், வாய்க்கா, குளம், குட்டை எல்லாம் இருக்கு. தண்ணீர் முழுவதுமாக விவசாயிகளுக்கு பயன்படுத்துறது இல்லை. இங்க நிறைஞ்ச உடனே கடலுக்கு திருப்பி விட்டுறாங்க. அதனால யாருக்கு என்ன பண்ண? அதனால தடுப்பணைகள் கட்ட வேண்டும். இங்க இருக்கிற ஏரி, குளம், குட்டைகளில் அந்த நீரை தேக்கி வைக்க வேண்டும். அது விவசாய மக்களுக்கும் பயனளிக்க இருக்கு திட்டங்களை இந்த அரசு கொண்டு வர வேண்டும். இது எல்லா திட்டத்தையும் நான் சொல்ற ஒன்னொன்னா, அறுவடை காலத்துல விவசாயிகள் அலைக்கழிக்காமல் அறுவடை செய்யும் நெல் அரசே கொள்முதல் செய்யணும். சம்பா சாகுபடி தற்போது ஆரம்பிச்சிருக்கு. உண்டான உரங்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கணும். கூட்டுறவு வங்கி மூலம் அரசுக்கு உடனடியாக கடனை வழங்க வேண்டும். தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாய மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டியது இந்த அரசின் கடமை. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு வேறு எந்த தொழிற்சாலையோ வேலை வாய்ப்போ இல்லை. எனவே விவசாயம் நல்லா இருந்தாதான் இங்க இருக்கிற மக்கள் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு இருக்கும். எனவே திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில விவசாய கல்லூரியை அமைத்து, கால்நடைகளுக்கான மருத்துவமனைகளை அமைத்து மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சி இன்னும் இருக்கிற 6 மாசத்துல இந்த கவர்மெண்ட் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். 3 வருஷமா பணிகள் நடைபெற்று இருக்கிறது. ஆனா இது வரைக்கும் முழுமையடல. போக்குவரத்து நெரிசல் எங்கு பார்த்தாலுமே இருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் டெல்டாக்காரரான திருத்துறைப்பூண்டி மக்களுக்கு நம்ம முதல்வர் நிச்சயம் செவிசாய்த்து மக்களுக்கு செய்யணும். அப்படி நீங்க செய்யலீனா 2026 தேமுதிக முரசு சின்னம் வெற்றி பெற்று அந்த பணிகளை மக்களுக்காக நாங்கள் செய்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்றேன். அதனால நிச்சயம் மக்களுக்காக உழைப்பதற்கு தான் கட்சி. வேற எதிர்த்து இங்க கட்சி ஆட்சி எல்லாம் யாருக்காக? மக்களுக்காக தான். ஆனா மக்களுக்காக கட்சியும் இல்ல ஆட்சியும் இல்லைன்னா இது எதற்கு இந்த ஆட்சி? அதனால நிச்சயம் மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்கள பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க. கேப்டன் மக்களுக்காக எவ்வளவோ பேசுறாரு. என் மக்களே, என் மக்களே, என் மக்களே, உங்களை நான் தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும். படிக்க படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. போதை இல்லாத, கள்ளச்சாரை இல்லாத, டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடு. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்கள் என் நாட்டின் கண்கள் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர். ஆனா தலைவர் யாரும் நீங்க தேர்ந்தெடுக்காமையே விட்டுட்டீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஃபீல் பண்றீங்க. இல்ல இப்ப ஃபீல் பண்றாங்க, நல்லவரை விட்டுட்டோம், ஒரு தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோம், அது ஒரு சொக்க தங்கம், அந்த சொக்க தங்கத்தை நம்ம இழந்துட்டோமே என்று இன்னைக்கு மக்கள் அத்தனை பேருமே வருத்தப்படுறீங்க. தலைவரை மட்டும் நீங்க முதலமைச்சர் ஆக்கி இருந்தீங்கன்னா நான் சொல்றேன்,
இந்த ஒரு கிராமங்களையும் தலை தூக்கி நிறுத்தியிருப்பார் நம்ம கேப்டன் அவர்கள். அத்தனை விவசாயிகளும் நெசவாளர்களும் மக்களும் வாழ்ந்ததா வரலாறு படைச்சிருப்பார் நம்ம கேப்டன். அதனால எல்லாரும் சேர்ந்து நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோம், தெய்வத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஆனா தெய்வம் எங்கேயும் போல நம்ம மூச்சில, நம்ம ரத்தத்துல, நம்ம உணர்வில் நம்மளோட தான் கேப்டன் இருக்கிறார். அதனால இனி வர தேர்தலாவது என் தாய் குலங்களே, மக்களே, ஒரு நல்ல கட்சியை, நல்ல வேட்பாளரை, நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க, ஒரு நல்லவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தந்தாதான் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய முடியும். ஆனா நீங்க மாத்தி மாத்தி வெறும் ஓட்டுக்கு யார் காசு கொடுக்குறாங்க அவங்க பின்னாடி போனா எப்படி நாடு மாறும்? 100 சோறு வீடு இத தவிர வேற என்ன மக்களுக்கு கொடுக்குறாங்க? ஒண்ணும் இல்ல. தெருவுக்கு 10 டாஸ்மாக். வேலை வாய்ப்பு இருக்கா யாருக்காவது? இருக்கிற 100 நாள் வேலை வாய்ப்பு கூட இன்னைக்கு இல்ல. பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு விலைவாசி எங்கேயோ போயிட்டு இருக்கு. தங்கத்துல இருந்து, அத்தியாவசிய பொருள் இருந்து, பெட்ரோல் டீசல்ல இருந்து எல்லா விலைவாசியும் எங்கேயோ போயிடுச்சு. அப்ப எப்படி குடும்பம் நடத்துறது? இருக்கிற வருமானத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் வந்தால் வறுமை கோட்டுக்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன். லஞ்சம் ஊழல் இல்லா நேர்மை ஆட்சியை, வெளிப்படை ஆட்சியை, மக்கள் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர். இன்னைக்கு உலகமே தலைவர் அன்னதான பிரபுன்னு சொல்லுது. ஆனா நம்ம தலைவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? நாங்க இருக்கிறது 4 பேர் தான், வந்தா ஒரு வேற சோறு போட மாட்டீங்களான்னு கேட்டாரு. ஒரு வேற சோறு அது போட்டா போதும், இதான் இருக்கீங்களா இவ்வளவு பேரு, இதுலயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன ஒரு உத்தமர் அவர். ஆமா, உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வேளை சோறு போடுவீங்க தானே? உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வேளை சோறு. தலைவர் சொல்ற மாதிரியே நான் சொல்றேன், கஞ்சியோ கூழோ களியோ எதாவது நாங்க சாப்பிடுவோம். மனசு கொடுத்தா கூட சந்தோஷமா சாப்பிடுவார் தலைவர் நான். சரிங்களா? அதனால ஒரு 100 ரூபாய் பாக்கெட்ல தலைவர் வச்சு பார்த்து இருக்கீங்களா? காசு மேல ஆசையே கிடையாது, சொத்து மேல ஆசையே இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு இருந்ததெல்லாம் ஒரு 10 கதர் வெட்டி, 10 சட்டை. காமராஜரையே ரோல் மாடலா எடுத்து வாழ்ந்துட்டு தான் உழைச்சி சம்பாதிச்ச காசை மக்களுக்கே கொடுத்துட்டு போனார், மக்களுக்கே கொடுத்தார். அதுக்கு நான் துணை நின்னேன். பொதுவா பொண்டாட்டி வந்தா தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நீங்க சம்பாதிச்ச காசு நீங்க மக்களுக்கு கொடுங்க. நீங்க குடும்ப சொத்து இல்ல, மக்கள் சொத்து. உங்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு நினைக்கிறீங்களோ நீங்க செய்யுங்கன்னு நான் சொல்றேன். அதனால இன்னைக்கு வரைக்கும் தலைவர் எங்க சந்தோஷப்படுவார்? தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா போனோம். அதுதான் இன்னைக்கும் நம்ம கேப்டன் ஆலயத்துல எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அன்னதானம் நம்ம தந்துகிட்டு இருக்கோம். அதனால இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அந்த திட்டம் தொடரும். தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு நாம் செய்கின்ற உதவிகள் தொடரும். அது மட்டும் இல்ல, எல்லா மாற்றுத்திறனாளிகள், குழந்தைங்க, வயதானவர்கள், பெண்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு. இன்னைக்கு தையல் மிஷின்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே வாங்கி கொடுத்திருக்காங்க. எல்லா திட்டங்களும் நிச்சயமாக நாம தொடர்ந்து மக்களுக்காக செய்வோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். எனவே நல்லபடியாக சிந்திச்சு வருகின்ற தேர்தலில் நல்ல ஒரு தீர்வை, கட்சிக்கு நல்ல ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று உங்க எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். எனவே வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நடக்கின்ற உரிமை மீட்பு மாநாடு, உரிமை மீட்பு மாநாடு 2.0, அந்த மாநாடுக்கு ஒருத்தர் தவறாம பூரா வந்து கலந்துக்கணும். வருவீங்களா? 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 ஏன்னா நம்ம தலைவருக்கு நாம காட்டுற விசுவாசம் அதுதான். நம்ம தலைவருக்கு அன்னதான பிரபுக்கு, மக்களுக்காக வாழ்ந்தவருக்கு நாம செய்யற விசுவாசம். அந்த வெற்றி தான் 2026 தேர்தலுக்கான அச்சாரம். அந்த வெற்றி தான் வருகின்ற 26 தேர்தலை நிர்மாணிக்க போகிறது. இன்னைக்கு தேமுதிக இல்லாம எந்த கட்சி கூட்டணி அமைக்க முடியாது, உறுதியா சொல்றேன். தேமுதிக எங்க அங்க வகிக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது மக்களுக்கான ஒரு கூட்டணியா இருக்கும், மக்களுக்கான வேட்பாளராக இருப்பாங்க சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் நன்றிகளை சொல்கிறேன்.
நம்ம மாவட்ட செயலாளர் பக்கத்திலே நிற்கிறார் பாலசுப்ரமணியன். ஒரு 10 இடம் போட்டிருக்காரு. கிராமங்கள் வரைக்கும் போறோம் இப்போ. எனவே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் கேட்ட கொள்கை மகத்தான கருவியாக நீங்கள் எல்லாம் ஆளுநர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அந்நியா உங்களை நாடு இதோ 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 பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் நமது கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் இதய தெய்வம் அவர்களை வணங்கி இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்ரமணி அவர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் தலைவர் அவர்களை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம வரோம். அந்த வகையில இன்னைக்கு திருத்துறைப்பூண்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை சந்திக்கிறேன். வருகின்ற 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் நல்லபடியாக சிந்திச்சு வாக்குகளை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இது டெல்டா பகுதின்னு சொல்வோம். விவசாயிகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பூமி. ராஜராஜ சோழன் அவர்கள் ஆட்சி செய்த பூமி. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை எல்லாமே. அதனால இந்த மக்கள் வாழ்ந்ததா தான் சரித்திரம் இருக்கணும். விவசாயிகள் நீங்க நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுவரைக்கும் திருத்துறைப்பூண்டியில இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தேமுதிக வந்ததில்லை. ஆனா இப்ப வரப்போற தேர்தலில் உறுதியாக நம்ம திருத்துறைப்பூண்டியிலும் சரி, திருவாரூர் தொகுதியிலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை நிச்சயம் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் கேப்டனுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் உதய மார்த்தாண்டபுரம் ஏரியில 111 ஏக்கர் வனத்துறை ஏரிகள வெளிப்புறத்துல வேலி அமைக்கிறாங்க. விவசாயிகள் பாச மதகை திறப்பதற்கு சிரமமா இருக்கு. அதனால ஏரியுடைய உட்பகுதியில அந்த வேலியை அமைக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். மக்களுக்கோ நாட்டுக்கோ இன்னல் வர்ற மாதிரி எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது. இங்க அரசாங்கம் இருக்கிறது மக்களுக்காக தான், திட்டங்கள் வருவதும் மக்களுக்காக தான். மக்கள் விரும்பாத எந்த திட்டமாக இருந்தாலும் அதற்கு அரசாங்கம் துணை நிற்கக்கூடாது அப்படின்றத இங்க சொல்றோம். ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று நம்ம மக்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஏன்னா மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரொம்ப முக்கியம். கிராம பகுதிகளில் திடீர்னு ஏதாவதுன்னா எங்க போக முடியும்? அதனால உடனடியாக இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயுமே வரணும்னு சொல்லி நான் நிச்சயம் தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். பாசன வாய்க்கால்ல கோரை ஆறு இப்ப எல்லாம் வெங்காய தாமரை நிறைஞ்சிருக்கு. அதனால அந்த ஆறை சுத்தம் செய்து வருகின்ற தண்ணீரை சேர்த்து வைத்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு ஏரியாக அந்த ஏரியை மாத்தணும். ஏன்னா இன்னைக்கு தண்ணி கரை புரண்டு ஓடும். அதை சேமிக்க தெரியாம எல்லாத்தையும் கடல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. அதனால யாருக்கு என்ன பலன்? அதனால விவசாயிகளுக்கும் பலன் இல்லை, மக்களுக்கும் பலன் இல்லை. இந்த மாதிரி ஏரிகளை எல்லாம் சுத்தப்படுத்தி தூர்வாரி அங்க சேமிச்சு வச்சா
கோடை காலத்துல நம்ம மக்களுக்கு அது பலன் அளிக்கும். இந்த மாதிரி அவங்க யாருமே தொலைநோக்கு பார்வையோட பாக்குறதே கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறதுன்றது யாரும் குறிப்பறிஞ்சு செய்யறது இல்ல. தேர்தல் வருதா, வாங்க இந்த ஓட்டு காசு கையில புடிங்க, இந்த ஒரு குவார்டர் பாட்டில் ஒரு பிரியாணி எல்லாம் ஓட்ட போடுங்கன்னா எப்படி இது நாடா? என்னது இது? இதை தவிர வேற என்னத்தை நம்ம மக்கள் கண்டாங்க சொல்லுங்க பாப்போம். இதுதான் இங்க இருக்கு. எங்கேயாவது நல்ல கல்வி இருக்கா? நல்ல மருத்துவம் இருக்கா? நல்ல சாலை வசதி இருக்கா? விவசாயிகளுக்கு விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலை இருக்கா? இங்க டாஸ்மாக் கடை இருக்கா? அது மட்டும் இருக்கு. ஆமா, நான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனா டாஸ்மாக் கடை இருக்கா? அது இருக்கு. ஒரு தெருவுக்கு 10 இருக்குது அப்படிங்குவாங்க. 4? ஆமா, தெருவுக்கு 4 கடை. இதுதான் பெருமை நம்ம நாட்டுல. அது மட்டுமா? கஞ்சா, அபின்னு, போதை, கள்ளச்சாராயம் இது ஒரு பக்கம். அப்ப எப்படி மக்கள் இங்க வாழ்றது? இதனால பெண்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்க, குடும்பங்கள் எவ்வளவு பாதிக்குது. ஆண்கள் கூட இன்னைக்கு எவ்வளவு பேர் உடல்நிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமை இருக்கு. இதெல்லாமே மாறணும். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல ஆட்சி வரணும். அதுக்குதான் கேப்டன் உங்க எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னாரு? என் மக்களே, உங்களை நான் தனுங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன், மக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை உருவாக்குவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன். பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் சொன்னார். அவங்களுக்கு ரேஷன் பொருள் வீடு தேடி கொடுப்பேன்னு சொன்னார். அவங்களுக்கு பாதுகாப்பை தருவேன்னு சொன்னார். தையல் இயந்திரம் கொடுத்தார், பயிற்சி கொடுத்தார், படிச்ச இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு கொடுத்தாரு, ஊனமுற்றவர்களுக்கு எத்தனையோ உபகரணங்களை கொடுத்தார், திருமண உதவி, மருத்துவ உதவி, கல்வி உதவி என்று தன் வாழ்நாள் முழுவதும் தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்காகவே செலவு செய்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் கேப்டன் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் உழைத்து சம்பாதிச்ச அந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கிறத சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாம் அன்னதான பிரபுன்னு யாரும் சொல்லுவோம்? ஐயப்பனை சொல்லுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்லுது. யார? தலைவர் கேப்டன் அவர்களை தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு அன்னதான பிரபு என்று நம்ம கேப்டனை சொல்றாங்க என்றால் தன்னை தேடி வர்றவங்க யாரும் பசியோட போக கூடாது. கேப்டனுக்கு வயிறார உணவு கொடுங்க, அவங்க மனசார வாழ்த்தணும், அவங்க சந்தோஷமா போகணுன்றதுதான் அவர் வாழ்நாள்ல பல ஆண்டுகளாக அதை தொடர்ந்து நடத்தினார். இன்னைக்கும் கேப்டன் ஆலயத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு டெய்லி நம்ம சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அவரோட ஆன்மா அப்பதான் சாந்தி அடையும், அப்பதான் அவர் மனசு குளிரும். எதுல மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த பிறந்த நாளுக்கு எவ்வளவோ உதவிகள். டெல்லி தமிழ் சங்கத்துக்கு 1 லட்சம், படிப்புக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, சுயமா தொழில் செய்பவங்களுக்கு தையல் மிஷின், அயன் பாக்ஸ், இந்த பெட்டி கடை வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் செய்யறதுக்கான உபகரணங்கள், விவசாய உபகரணங்கள் என்று வாழ்நாள் கூட மக்களுக்கு உதவி செய்யறதுலதான் நாங்க சந்தோஷத்துல படுவோம். அதனால தலைவர் அவர்களை நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அவர் மட்டும் முதலமைச்சராக இருந்தா தமிழ்நாடு இந்தியாவில நம்பர் 1 மாநிலமாக லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு நேர்மை ஆட்சியை கொண்டு வந்து எங்க விவசாயிகளும் மக்களும் வாழ்ந்தத ஒரு சரித்திரத்தை உருவாக்கி இருப்பார். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டீங்க? தலைவரை மிஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் தலைவர் நம்ம கூட தான் இருக்கார், தெய்வமா இருக்கார். அட்லீஸ்ட் இனி வர தேர்தலாவது ஒரு நல்ல கட்சிக்கு நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. திருத்தரைத்தூண்டி மக்கள் எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கு திருத்தரைப்பூண்டிக்கு. யோசிச்சு பாருங்க. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் செய்து நடபாதியா இங்க உப்பு சத்தியாகிரகம் செய்தவர் காந்தியடிகள். தமிழ்நாடு வரலாறில் திருத்துறைப்பூண்டிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு அரசியலிலும் இருக்கு. அந்த மக்களுக்கு தெரியாதா ஒரு நல்ல தலைவரை, ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்கணும்னு? அதனால இனி வருகின்ற 2026 தேர்தல் ஒரு நல்ல தீர்ப்பை மக்களே நீங்கள் தரணும். அதே மாதிரி இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்கேயுமே இல்ல. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லாததுனால பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கிறது இல்ல. அதனால நிச்சயம் 26 ஜெயிச்சு மக்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்வோம் என்று
இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்தது உண்மையில் மகிழ்ச்சி. இன்னும் நிறைய இடம் போகணும். தேர்தல் நேரம் வரும்போது உங்களுக்காக நான் நிறைய நேரம் பேசுவேன். நீங்கள் விரும்பும் கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியோட வெற்றி வேட்பாளரோடு வருவோம். உங்களை சந்திப்போம், வாக்குறுதிகளை தருவோம், வாக்குகளை பெறுவோம். மகத்தான வெற்றியை பெற்று மக்களுக்காக உழைத்து மக்களை காப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, நம்ம ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர்ல மாநாடு, நீங்க எல்லாரும் தவறாம வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, 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 நன்றி. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலையடிக்குதடா கேப்டன், அலையடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலையடிக்குதடா கேப்டன், அலையடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலையடிக்குதடா கேப்டன், அலையடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா. கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா. கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா. கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே. குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள், மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியில என்னுடைய மக்களாகிய உங்கள் அனைவரையும் பெருக வாழ்ந்தான் பகுதியில சந்திக்கிறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை வரவேற்க வந்திருக்கும் மக்களாகிய உங்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், எனக்கு கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்று என்னுடைய தாய் குலங்களுக்கும், என்னுடைய உயிரினும் மேலான கேப்டனை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, எல்லாருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம், நீங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு உங்க எல்லாரையும் நாங்க தேடி வந்திருக்கோம். கேப்டனுடைய ரதம் திருத்துறைப்பூண்டியில மெயின் மார்க்கெட்ல இன்னைக்கு சாயங்காலம் நம்ம போனோம். அந்த மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு கேப்டன் ரதம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 234 தொகுதிகளுக்கு வந்துட்டு இருக்கு. பட்டாசு கொஞ்சம் தள்ளி வைங்க, மக்கள் மேல எல்லாம் பட்டாசு நெருப்பு வந்து விழுது பாரு. லேடிஸ் எல்லாம் பாருமா, புடவை கிடையாது பூச்சி போகுது பாருங்க.
ஏன்னா ஏதாவது விபத்து மக்கள் முக்கியம் இல்லையா? ஆமா, அதனாலதான் சொல்ல கொஞ்சம் தள்ளி வைங்க, வெடியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, மக்கள் மேல உடுக்கூடாது. அதனால உங்க எல்லாரையும் பாக்குறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தலைவர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல, என் மக்களே உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்ட ஒரு வாய்ப்பை கொடுங்க. உங்களுக்காக தான் இந்த கட்சி, மக்களுக்காக தான் இந்த கட்சி. நாளைக்கு மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்சியை. கேப்டன் எப்பவுமே மக்களுக்காகவே வாழ்ந்தவர். தான் உழைச்சி சம்பாதிச்ச காசை மக்களுக்கு உதவி செய்யறதுலதான் அவருக்கு சந்தோஷமே. வேற எதுலயுமே அவருக்கு சந்தோஷம் கிடையாது. மக்கள் 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 தான் எப்ப பாரு அதுதான் தான் கஷ்டப்படுவார். ஃபைட்டு ஒரு படத்துக்கு 6 ஃபைட்டு 5 ஃபைட்டு ராத்திரி பகல் வேலை செய்வார், தூங்குறதே கம்மி. ஆனா அந்த காசை பூரா என்ன பண்ணுவாரு, தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு கொடுப்பாரு. கார்கில் வந்தியா, வெள்ள நிவாரணமா, எதுவா இருந்தாலும் அள்ளி கொடுப்பார். திருவண்ணாமலையில செம்மரக்கட்டை நம்ம ஆளுங்க போய் வெட்டி எல்லாரும் கைதாயிட்டாங்க, 20 பேர். நேரா போயிட்டார், உடனே அவங்களை எல்லாம் விடுதலை செய்யணும் சொன்னதோடு இல்லாம அவங்க வீடுகளுக்கே நேரடியாக போய் அனைவர் கஷ்டத்திலையும் பங்கேற்று எல்லாருக்கும் உதவி செஞ்சார். பக்கத்துல இருக்கு கும்பகோணம், ஒரு ஸ்கூல் தீ விபத்து நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் அறிக்கை தான் கொடுத்தாங்க. கேப்டன் ஒருத்தர் தான் நேரடியாக வந்து அந்த இன்னல்லத்து கஷ்டப்படுற அப்பா அம்மாவை எல்லாம் கூப்பிட்டு பேசி 10 லட்சம் ரூபாய் எல்லா குடும்பங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு நேரடியா வந்துட்டு போன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். அந்த மாதிரி அவர் வந்து உண்மையா மக்களை நேசிச்சாரு. அதனாலதான் மக்கள் இன்னைக்கு அவரை நேசிக்கிறாங்க. தலைவர் மறைஞ்ச அன்னைக்கு பாத்தீங்களா, சென்னையில எவ்வளவு லட்சம் மக்கள், இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் இல்லாதது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த அனைத்து மாநாடுகளில இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு, 10 மாநாடுகள் எதெல்லாம் பெஸ்ட் மாநாடுன்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் இடம் தேமுதிக, 2வது இடமும் தேமுதிக, 3வது இடமும் தேமுதிக, 4வது இடமும் தேமுதிக. இதுல என்ன பெருமைனா, மற்ற கட்சியெல்லாம் 100 சோறு பீரு லாரி பஸ் எல்லாம் வச்சுதான் மக்களை கூட்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்க இதுதான் உண்மை நிலை. ஆனா உங்களுக்கு எல்லாம் யாராவது காசு கொடுத்தாங்களா சொல்லுங்க? யாராவது 100 ரூபாவா சோறோ பீரோ கொடுத்தாங்களா? இல்லையே. நீங்க எல்லாரும் அந்த கேப்டன் என்ற ஒற்றை சொல்லி அந்த அன்புக்கு வந்த கூட்டம் நீங்கெல்லாம். கேப்டன் என்ற அன்புக்கு வந்தவங்க நீங்க. இதுதான் நாளைய சரித்திரம் படைக்கும். வெறும் காசு பண்ணு எத்தனை நாளைக்கு நீ விக்கிற விலைவாசியில எல்லா விலையும் எங்கேயோ ஏறி போயிடுச்சு. தங்கெல்லாம் இனிமே நம்ம கனவுல கூட காண முடியாதுமா. 1 லட்சம் ரூபாய் போகுது ஒரு சவரன். பயப்படாதீங்க அதுக்காக. அது இல்ல பொம்பளை பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருங்க, அவங்க சொந்த கால அவங்கள நிக்க வைங்க, அவங்க படிச்சு அந்த சம்பளத்துல அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க. இதுதான் உண்மை. வரதட்சணை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாதுன்னு சொன்னவர் கேப்டன் அவர்கள். பெண்கள் நல்லா வாழணுன்றதுனால பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொன்னார். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். அவருக்கு பெண்கள் கஷ்டப்படுறத பார்க்க பிடிக்காது. அதனால தையல் மிஷின் வாங்கி கொடுப்பாரு. நீங்க வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு பல தொழில்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு நீங்க பாருங்க, கம்ப்யூட்டர்ஸ், அயன் பாக்ஸ், தையல் மிஷின், இந்த காய்கறி வேலையெல்லாம் விற்கிற மாதிரி டிஃபன் கடைகள் வச்சுக்கிறதுக்கு கடைகள் என்று, அப்புறம் இட்லி பாத்திர கடை, எல்லாமே அவங்கவுங்க சுய கால நின்று அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் கேட்கிறாங்களோ உதவிகளை சாதாரண 50 வருஷம் மக்களுக்கு கொடுத்தார். அதைத்தான் இப்பயும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேப்டன் கோயில்ல தினந்தோறும் 3000-4000 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம். ஏன்? கேப்டன் என்ன சொல்வார், தன்னை தேடி வர்றவங்க யாரும் பசியோட போக கூடாது, எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு மனசார அவங்களுக்கு குளிர அனுப்புங்கன்னு சொல்வார். அதனாலதான் இன்னைக்கும் கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் நம்ம அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நிச்சயமாக அது செய்வோம். வேற எந்த தலைவருடைய சமாதியிலயோ கோயிலையோ தராங்களா? உலகம் முழுக்க எடுத்துக்கங்க, உலகம் முழுக்க நீங்க எடுத்துக்கங்க.
நம்ம ஒண்ணும் பெரிய கோட்டீஸ்வரலாம் இல்லை. ஆனா எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனுங்க, ராஜாக்கள், எவ்வளவு பெரிய முதலமைச்சர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி சோறு போடல யாரும். அப்படி வரலாறு இல்ல. அதுதான் தலைவர் கேப்டன். இன்னைக்கு அந்த கேப்டன் ரதம் தன் வாழ்நாளை மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு புனிதர் தெய்வமா இன்னைக்கு ஆயிட்டாரு. நம்ம கூட தான் இருக்காரு. அந்த ரதம் ஆமா கண்டிப்பா உங்கள வாழ்ந்துட்டு இருக்காரு. அதான் உண்மை, அதான் உண்மை. கேப்டன் ஒருத்தர் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. நம்ம ரத்தம், நம்ம உயிர் மூச்சு, நம்ம நாடி நரம்புல கேப்டன் நம்ம கூட இருக்காரு. தெய்வமாக இருக்கிறார், நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுல எந்த மாற்று கருத்துக்கும் யாருக்குமே வேண்டாம் என்பதை சொல்றேன். அன்னதான பிரபுன்னு ஐயப்பாவை சொல்வாங்க எல்லாம். ஆனா இன்னைக்கு உலகமே அன்னதான பிரபுன்னு சொல்ற ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். ஒரே தலைவர் கேப்டன். இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லா நாடுகள்ல இருந்து கேப்டன் கோயிலுக்கு வராங்க. எல்லாரும் சொல்றது அன்னதான பிரபு, மக்களுக்காகவே வாழ்ந்தவர் தான் சொல்றாங்க. ஆனா அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்ன சொன்னாரு மக்களை பார்த்து? நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, இது போதும், எனக்கு 100 ரூபாய் பேக்கெட்ல வச்சு பார்த்ததே இல்லை, நானே பார்த்தது இல்லை. வேணாம் பாரு, பிடிக்காது அவருக்கு. கதர் வெட்டி சட்டை, அதை தவிர ஒண்ணுமே பிடிக்காது. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, இப்படியே இருக்கீங்களே, உங்களுக்கு சொத்து வேணாமா? என் சொத்து என் மக்கள் தான், என் தொண்டர்கள் தான், என் நிர்வாகிகள் தான் சொல்றாரு. மக்களுக்காகவே அவர் மக்கள் தான். அதேதான் இப்ப நானும் அப்படி ஆயிட்டேன். உங்களுக்காக தான் இனி என் வாழ்நாள் அவரோட கனவு, லட்சிய, கொள்கைகளை வென்று அந்த வெற்றி கனிகளை தலைவர் காலணியில சமர்ப்பிக்கும் நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி நாள் என்று சொல்றேன். என்னையா காசு, பணம், காசு, அருணா கொடியை கூட பிச்சுட்டு குடியில எடுத்து போய் போடுறாங்க. என்ன காசு, என்ன பணம், என்ன வரப்போகுது? நம்ம கூட ஏதாவது வரப்போதா? ஒன்றும் இல்ல. நாம செஞ்ச நன்மைகளும் நாம 10 ஜனங்களை சம்பாதிச்சுதான் வருது நிக்கும் சொல்வார். வந்து நின்னாங்கல்ல அவர் மறைவுக்கு. தமிழ்நாடுல, இந்தியாவில, உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்கல்ல. ஏன்? அவர் உண்மையான அன்பை செலுத்தினாரு. மக்கள் திருப்பி அந்த அன்பு கேப்டன் மேல செலுத்தினாங்க அன்னைக்கு. அதனால சொல்றேன், வாழ்ந்த காலம் மக்களுக்கு நம்ம நல்லா, நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்வோம் அப்படின்னு அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்னு உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் திருவாரூர் தொகுதியில ஒரு தேமுதிக எம்எல்ஏ கூட ஜெயிச்சதுல. மக்களாகிய நீங்கள் ஒரு நல்ல கட்சிக்கு, நல்ல வேட்பாளருக்கு, கேப்டனுக்கு ஒரு நன்றி கடனாக இந்த தேர்தல்ல நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்க விரும்பும் ஒரு கூட்டணியோட வருவோம், ஒரு நல்ல வேட்பாளரோடு வருவோம். அவரை வெற்றி பெற செய்து மக்களுக்காக உழைக்க அவருக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்கிறேன். இங்க பெருக வாழ்ந்தான் ஊராட்சி காந்தாரி கிராமத்துல பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு நீங்க ஆற்றை கடந்துதான் அக்கறைக்கு போக வேண்டியிருக்கு. அந்த அளவு இங்க உடலை அடக்கம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஆமாவா? அப்போ ஆற்றில் தண்ணீர் அதிகம் இருந்தால் தோல்ல சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் ஒரு பாலம் கூட அமைச்சு கொடுக்கல. ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு இதை படிக்கிறப்ப. கேப்டன் விருதாச்சலம் தொகுதியில ஜெயிச்சப்போ கொடுத்த வாக்குறுதி எல்லா இடத்துக்கும் மேம்பாலம் போட்டு தருவேன்னு சொன்னார். அதே மாதிரி சொந்த காசுல அந்த தொகுதியே தூக்கி நிறுத்தினார் கேப்டன். அரசு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கட்டில், மெத்த, பீரோ, மருந்து, மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி ரிஷிவந்தியத்துல இன்னைக்கு வரைக்கும் மணலூர்பேட்டை பிரிட்ஜ் உலக வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவு ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுத்தார். ஏன் இங்க இருக்கிறவங்க கட்டி கொடுத்தா என்ன? நாங்களும் டெல்டா காரன்றாங்கல்ல. திருத்தரப்பூண்டியில இன்னைக்கு டெல்டா காரன்றாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க. கலைஞரும் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், திருவாரூர்ல பிறந்து வளர்ந்தவங்கன்னு பெருமை சொல்றாங்க, டெல்டா காரன் சொல்றாங்க. ஏன் இங்க ஒரு பாலம் கட்டி கூடாதா? ஏன் மக்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதா? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? மனசு இல்ல, பண்டு இல்லையா? மனசு இல்ல. பணம் இருக்கு, மனசு இல்ல. மனசு வேணும். மக்களுக்கு செய்யணும்னா கேப்டன் மாதிரி மனசு இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும்.
மனசு இல்லைன்னு யாருமே செய்ய மாட்டாங்க. இதான் உண்மை, இதான் உண்மை. மக்கள் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவங்க செய்வாங்க. எப்ப தேர்தல் வரும்போது ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, அதோட ஓடி போயிருவாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால நீங்க நினைச்சு பாருங்க, மக்களுக்கும் நாட்டுக்கும் தொகுதிகளுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு யோசிச்சு வாய்ப்பு தாங்க. அதே மாதிரி கோட்டூர் ஒன்றியத்துல 49 ஊராட்சி இருக்கு. மிகப்பெரிய ஊராட்சி பெருகவாழ்தான் ஊராட்சி. இங்க கோட்டூர்ல ஊராட்சிக்கு 40 கிலோமீட்டர் போகணும். இந்த பெருகவாழ்தான் ஊராட்சி ஒன்றியமாக வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. ஒன்றியமாக்கி கொடுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் செய்யல. உறுதியாக இதை முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்க கொண்டு சென்று மக்கள் கோரிக்கையை அவங்க முன்னாடி வைப்போம். இருக்கிற ஒரு 6-7 மாசம் அவங்க மக்களுக்கு செய்யட்டும். ஏன் செஞ்சா என்ன இப்போ? அதனால நிச்சயம் மக்களுக்காக அவங்க செய்யணும். பெருகவாழ்தான் ஊராட்சியில் இது மருத்துவமனை வசதி இது வரைக்கும் கிடையாது. அவசர நிலைன்னா மன்னார்குடி தான் போக வேண்டி இருக்கு. 25 கிலோமீட்டர் சுத்தி போறதுக்குள்ள என்ன ஆகும்? இப்ப டெலிவரி பெயினே வருது. என்ன ஆகுறது? யாராவது ஒருத்தர் பாம்பு கடிச்சிருச்சு, நல்ல தண்ணி இல்ல, ஆம்புலன்ஸ் இல்ல, மருந்து இல்ல. சரிங்க. அப்படிங்களா? சீதாமூர்லியா? அங்கதான் போய் நல்ல தண்ணியா வாங்க வேண்டியதா இருக்கு. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்ல, ஆஸ்பத்திரி இல்ல, நம்ம மயானம் இல்ல, பாலம் இல்ல. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி? எல்லா அரசியல்வாதியும் இருக்காங்க, ஆனா மக்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லையா? இப்படி இருந்தா என்ன செய்யறதுங்க? ஒரு அரசியல்வாதிகள் என்பவங்க மக்களுக்கும் தொகுதிக்கு செய்யணும். வாக்குறுதி மட்டும் கொடுக்கறாங்க தேர்தலுக்கு முன்னாடி, அப்புறம் எங்க போறாங்கன்னு தெரியல. யார் எம்எல்ஏ? இப்ப இங்க யார் இங்க எம்எல்ஏ? எந்த கட்சி? கம்யூனிஸ்ட். அது என்னன்னே தெரியல. தெருத்தர பொன்னினா கம்யூனிஸ்ட் எழுதப்பட்ட எப்பவுமே அவங்கதானா? எப்பவுமே அவங்கதான். அதனாலதான் அவங்க யாரும் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாங்க. கேளுங்க, வந்தா திருப்பி கேள்வி கேளுங்க. ஓட்டு போட்டப்ப வந்தீங்கள, நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் செய்யலன்னு கேளுங்க. எப்பவுமே திருத்தர பொன்னினா கம்யூனிஸ்ட் தான். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்ல. எம்எல்ஏ நிதியில இருந்து இதை ஒதுக்கி ஒரு மேம்பாலம் போடலாம்ல, அரசு ஆஸ்பத்திரி கொண்டு வரலாம்ல. அவங்க ஆளுங்கட்சி தானே. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? பார்த்தே ரொம்ப நாளாச்சா? அதான் அடுத்த தேர்தலுக்கு தான் வருவாங்க, ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க. அப்ப வரும்போது நீங்க எல்லாம் கேட்கணும். சரிங்களாமா? எல்லாம் திருப்பி கேளுங்க. பயப்படுறீங்களா? எல்லாம் என்ன பயம்? எதுக்கும் பயப்படக்கூடாது. ஓட்டு உங்க உரிமை. சரிங்களா? உங்க உரிமை. நீங்க ஒரு ஓட்டு போடுறீங்கன்னா மக்களுக்கு தொகுதிக்கு என்ன வேணும்னு நீங்க கேளுங்க. அவங்களுக்கு செய்யலன்னா கேளுங்க, திருப்பி கேளுங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும். மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க, நம்ம செய்யணும்ன்ற எண்ணம் வரும். அப்பதான் இல்லாட்டி இப்படியே ஏமாத்திட்டே போயிருக்க வேண்டியதான். நீங்களும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். அதனால இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இங்க ஊராட்சியாக மாற்றணும். இல்ல அடிப்படை வசதி எதுவுமே கிடையாதுங்க. இந்த நிலையெல்லாம் மாறி 2026ல ஒரு நல்ல தேர்தலாக ஒரு நல்ல வேட்பாளரை நீங்க வெற்றி பெற செய்யணும் கேட்டுக்கிறேன். கேப்டனுக்கு ஒரு நன்றி கடனா 2026 தேர்தல் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒரு நன்றி கடனை செலுத்த ஒரு நல்ல தீர்ப்பை 26 தேர்தல்ல தரணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். கடலூர்ல நடக்கிற ஜனவரி 9 மாநாடு நடக்குது. எல்லாரும் தவறாம கலந்து கொள்ளணும். அந்த மாநாடு ஒரு மகத்தான ஒரு மாநாடா நம்ம நடத்துறோம். அது மக்கள் மாநாடாக, மக்களுடைய உரிமை மீட்பு மாநாடாக நடத்த இருக்கிறோம். எனவே அனைவரும் அந்த மாநாட்டில் தவறாம கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தலைவர் அவர்கள் எப்பவும் சொல்வது போல, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி என்னை வரவேற்க வந்த என் தாய் குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் கழகத்தினருக்கும் இருகரம் கூப்பி வணக்கங்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.